ஹாய் நண்பர்களே, நான் ஏற்கனவே ஒரு காணொளி வந்து என்னோடய சேனலில் வெளியிட்டிருக்கேன். அதில் வந்து சில பிரச்சனைகளால் அது டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சிங்களா. அதனால் இதுக்கு தொடர்ந்து இந்த காணொளி வந்து அப்படியே ஒளிபரப்புகிறேன். நான் வந்து பேசுகிறேன். அந்த ஒரு என்ன அது ஒரு நடிகரோட மட்டும் நம்ம ஃபேனாக இருக்கணும், ஒரு ரசிகராக இருக்கணும்னு எதுவுமே இல்லைங்க. ஒரு நடிகரும் ஒரு விதத்தில் ஒரு ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஏங்க நடிக்கிறது என்னங்க ஏங்க, அப்போ மொத்தத்தில் இப்போ வந்து அதை சிம்பிளாக எடுத்துக்கலாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் 10 ஹீரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேரை கூட வச்சுக்கோங்க. 10 பேர் கூட வேணாம், 20 வச்சுக்கோங்க. அப்போ இந்த மொத்த தமிழ்நாட்டுமே 20 பேர் மட்டும்தான் நடிக்க தகுதியானவர்களாம். இதை நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி டாப் 10 இயக்குநர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 20 பேர் மட்டுமே தான் இயக்க வந்து தகுதியானவர்களாம். டாப் 10 சிங்கர்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 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 20 பேர் மட்டுமே அதை பாடக்கூடிய திறமை உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தமாக அதுக்கு. அப்படி ஒன்றுமே கிடையாது நண்பர்களே, ஓகேங்களா. அதை விட அவங்க அந்த டாப் 10ல் டாப் நம்பர் 1 இருக்காருங்களா, அவரோட நல்லா பாடக்கூடியவர்கள் கூட இருக்காங்க. அது வந்து வெளிப்படலை. அந்த டாப் 10 ஆக்டர்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, முதல் இடத்தை அந்த கேரியரின் உச்சம், கேரியர் நம்பர் 1ன்னு சொல்கிறீங்களா, அதோட நல்ல திறமையாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் கூட இங்கே இருக்காங்க. ஓகேங்களா. அதை வந்து அந்த அவங்களோட சூழல் அதுதான் அவங்கள வந்து தீர்மானிக்குது, அவங்க அந்த இடத்துக்கு போகணுமா வேணாமான்ட்டு. ஓகேங்களா. டாப் 10 ரிச் பீப்புள்ஸ், டாப் 10 ரிச், அதாவது இந்தியாவின் பணக்காரர்கள், தமிழ்நாட்டின் டாப் 10 பணக்காரர்கள் இப்படிலாம் சொல்கிறாங்களே, முதல் 10 பணக்காரர்கள் இப்படிலாம் சொல்கிறாங்களே, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது ஒரு நேரம். அவங்க உழைப்பு முதன்மையானது, நம்ம அது குறை சொல்லவே முடியாது, யாராக இருந்தாலுமே. ஓகேங்களா. அது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களோட சூழ்நிலை, ஓகேங்களா, இது அவங்களோட நேரம், இதெல்லாமே வருது. ஓகேங்களா. இதெல்லாத்தையும் இதை தொடர்ந்து இதை வச்சு தான் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அதனால் வந்து அவங்க தான் வந்து நம்ம குலதெய்வம், அவங்க தான் டாப்பு, அவங்க தான் எல்லாமே அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. சரிங்களா. இன்னொன்று, இப்போது அந்த ஒரு சினிமா நடிக்கிறதுக்கு மட்டுமே நமக்கு, அதாவது நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கா? சரி, அவங்க மன்றம் மூலிமா செஞ்சாங்க, கட்சி மூலமாக செஞ்சாங்க, எல்லாம் இருக்கட்டும், சந்தோஷம். இந்த அளவுக்கு வந்து அவங்கள சுய துதி பாடணும் அப்படின்ற அவசியம் என்ன? அவங்க ஓகே வராங்க, அரசியலுக்கு வராங்க, செய்கிறாங்க, செய்யட்டும், சந்தோஷம், எல்லோரும் ஏற்றுக்கலாம். இந்த சுய துதி பாடுறது எதுக்குங்க? அவர் சுய துதி பாடாட்டி செய்ய மாட்டாரா? நீங்கள் இத்தனை பேர் போகாட்டி செய்ய மாட்டாரா? சொல்லுங்கள். அந்த குழந்தைகள், அந்த இறந்தது 10 குழந்தைகள் அப்படின்னா அந்த கூட்டத்தில் இன்னும் எத்தனை குழந்தைகள் இருந்திருக்கும், அதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இதில் யோசிக்கணுமா வேணாமா? இறந்தது வந்து 17 பெண்கள்னு சொல்கிறாங்க. அது 17 பெண்கள்னால் அது இன்னும் மீதி எத்தனை பெண்கள் அங்கே இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சரி, மற்ற கூட்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரி போகிறீங்களா? மற்ற கூட்டத்துக்கு அவங்க வந்து ஊழல் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, ஏடிஎம்டிஎம்கள் விடுங்க. ஒரு காசே கொடுக்காம ஒரு டீசெண்டாக நடக்கக்கூடிய அரசியலும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் போகிறீங்களா, தேடுறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அரசியலை பற்றி அரசியலில் தேடுறீங்களா? நீங்கள் அரசியல் தேடுறீங்களா? நல்ல அரசியல் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் அங்கே போயிருந்தீங்களா? நீங்கள் அங்கே அது மாதிரி நினைக்கிறீங்களா? நீ ஃபஸ்ட் நீங்கள் விஜயை பார்க்கணும். சரி, பார்த்து என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். பார்த்து என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். பார்க்கணும், பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு செத்துருவீங்களா? அதான் சொல்கிறாங்க. நான் சொல்லைங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் என் உயிரை கூட கொடுப்பேன், நான் பார்த்துட்டு அன்றைக்கே செத்தாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறது எது தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் பேசுகிறல. ஏன்னா எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு காணொலி போகிறதுக்கு முக்கிய காரணமே, எத்தனையோ எனக்கு வாழ்க்கை எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப நெருக்கமான பிரச்சனைலாம் வந்திருக்கு. அப்போ கூட அது போடல. ஏன்னா இப்போ நான் போடுறேன்னா நம்ம தமிழக மக்கள் இந்த மாதிரி ஒரு தற்குறித்தனமாக ஒரு கூட்டமாக உருவாயிருக்கு. இது வரைக்குமே வந்து இந்த மாதிரிலாம் இல்லை. போக 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 இன்னும் நல்லா மாறும், தமிழகம் மாறும்னு ஒன்றிட்டு இருந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குன்னு இது வரைக்குமே தெரிலிங்க யாருக்குமே. நிறைய பேருக்கு தெரில இது இந்த மாதிரி கூட்டம் இருக்குன்னு. இது வந்து ஒரு ஷாக்கிங். இது தமிழ்நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு இந்தியாவிலே ஒரு வளர்ந்த மாநிலம், நல்ல மாநிலம்னு சொல்லக்கூடிய ஒரு தேசத்தில் வந்து நம்ம இந்த மாநிலத்தில் இந்த மாதிரி செயல் வந்து என்ன மாதிரி ஒரு நிறைய மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. சரிங்களா. அதனால் நான் சொல்கிறேன். நான் என்ன அப்படி பார்த்து அதை ஏங்க அப்போ என்னங்க மற்றவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது?
அங்கே அல்லு அர்ஜுனா போய் பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ஆள் தாங்க இறந்தாங்க. அந்த நெரிசல்லே ஒரு ஆள் தாங்க இறந்தாங்க. 40 உயிருங்க. வயிறு எரிதுங்க. 40 உயிர்னா யோசிச்சு பாருங்கள். கீழே விழுந்தவங்களாம் எடுக்க மாட்டிங்களா, தூக்க மாட்டிங்களா? என்ன உங்கள் வாலண்டியர்ஸ் என்னங்க பண்ணுறீங்க? நீங்கள் நல்லது பண்ண, அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், கிளின்னு கிளிக்கிறீங்க சமூக ஊடகத்தில் மற்றவங்களெல்லாம். ஆனால் இதை யாருங்க பார்ப்பாங்க? உயிரை காப்பாற்ற முடியலைங்க. உங்களால் உயிரை காப்பாற்ற முடியலைங்களே. என்ன பண்ணுறீங்க? உயிரை காப்பாற்ற முடியாமல் அவரை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? அவரை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? அவருக்கு விஜய் வந்து என் உயிர் கூட முக்கியம் இல்லை, என்னை மட்டும் பாருங்கன்னு சொன்னார் அவங்கக்கிட்ட. என்ன பார்த்தா போதும் உங்களுக்கு, அந்த உயிர் வந்துடும்னு சொன்னாரா? சரி, அவரை பார்த்துட்டீங்க, அந்த உயிர் 40 உயிர் வந்துருமா? சொல்லுங்கள். மக்களே தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. அரசியல் வேறு, சினிமா வேறு, கவர்ச்சி வேறு, எல்லாமே வேறு. ஃபஸ்ட்டு முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள். சரியா? நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும் அதை யோசிங்க. அதனால் சுயநலமாக இருங்கன்னு சொல்லலை. குடும்பம், சமூகம் எல்லாமே நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த சம்பவத்தில் குடும்பம், சமூகம் எல்லாமே டோட்டலாக பிரேக் ஆச்சா இல்லைங்களா? எல்லாமே டோட்டலாக போச்சா இல்லைங்களா? என்ன இருக்குங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்னங்க? இது ஒரு பொழப்பாங்க? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ கேவலமான ஒரு வேலைங்க இதெல்லாம். உயிருங்க இது. இப்போவும் கூட நான் பார்க்குறேன் சமூக வலைத்தளத்தில், இப்போது கூட அதை பற்றி கவலையே படாமல் திரும்பவுமே வந்து ஏங்க அவருக்கு என்னங்க பார்க்க போகுது? அவருக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. அவர் வீட்டில் இருக்காருங்க. அவருக்கு அரசு பாதுகாப்பு கொடுக்க போகுது. அவருக்கு எத்தனையோ இதுக்கு ப்ரொடக்ஷன் இருக்க போகுது. அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அவர் நல்லா தான் இருப்பார். இவங்க போய் பாதுகாப்பு கொடுப்பாங்க. நீங்கள் என்னங்க பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க அவருக்கு போயிட்டு? உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக்க முடியும், உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியுங்களா? அவர் எப்படிங்க பாதுகாப்பீங்க நீங்கள்? சொல்லுங்கள். அவர் பாதுகாத்துக்கிறாங்க. நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் பாருங்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. சரிங்களா? அவரும் சராசரியாக ஒரு ஸ்டாலின் மாதிரி, ஒரு எடப்பாடி மாதிரி, மற்ற தலைவர்கள் மாதிரி அவரும் ஒரு தலைவர், அவ்வளோதான். ஓகேங்களா? அவரால் முடிஞ்ச அளவு தான் அவர் பண்ணுவார். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் வந்து அவர் பாடம் எடுக்க மாட்டார். ஓகேங்களா? அவரால் முடிஞ்சது அவர் பண்ணுறாரு. அது நல்லதாக கெட்டதாக எடுத்துக்கிறது உங்கள் விருப்பம். ஏன் விருப்பம்? மக்கள் விருப்பம். ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவங்கள சொல்கிறாங்க, அதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக போயிட்டு மொத்தமாக நம்ம உயிரியே பணையம் வைக்கணும்னு என்னங்க அவசியம்? இனிமேலாவது தயவு செஞ்சு திருந்தி வாழுங்க. புரிஞ்சுக்கோங்க. இது எப்போயுமே வந்துங்க நாம் வந்து ஒரு ஆடு மாடு ஜந்து கூட்டங்கள் மாதிரி நடந்துக்கூடாதுங்க. ஒருத்தன் வந்து சொல்கிறானா, டேய் இவன் இப்படி தான்டா, அவன் அப்படி தான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நடந்துக்கூடாது. புரியுதுங்களா? மன்னிக்கணும். ஏதாவது பிழை இருந்தால் மன்னிங்க. ஆனால் மனசு கேட்கல. இந்த காணொலி வெளியிடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. மக்களுக்கு இதன் மூலிமா 4 பேருக்கு நல்லது நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருப்பேன். நிம்மதி. நாம் தமிழர்.